afternoon students. நம்ம history 7th lesson பார்த்துட்டு இருக்கோம். anti colonial movements and the birth of nationalism பார்த்துட்டு இருக்கோம். அதுல வந்து பாத்தீனா நம்ம great rebellion பார்த்தோம், causes பார்த்தோம். அதுக்கு அப்புறம் வந்து பாத்தீனா நம்ம peasant revolts under crown பார்த்தோம். அதுக்கு அடுத்த டாபிக் வந்து பாத்தீனா நம்ம நெக்ஸ்ட் வந்து ஃபவுண்டேஷன் ஆஃப் ஐஎன்சி பார்த்தோம். அதுக்கு அடுத்த டாபிக் நம்ம பார்ட்டிஷன் ஆஃப் பெங்கால் இன்னைக்கு பார்க்க போறோம். பார்ட்டிஷன் ஆஃப் பெங்கால்னா வங்க பிரிவினை. ஸோ 1905ல நடந்த இம்பார்ட்டன்ட் இயர் நோட் பண்ணிக்கோங்க. இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் இயர். ஸோ பார்ட்டிஷன் ஆஃப் பெங்கால் இன் 1991 was the most unpopular of all. ஸோ 1905ல நடந்த வங்க பிரிவினை வந்து மிகப்பெரிய அளவில் வந்து என்ன சொல்றது, மோஸ்ட் அன்பாப்புலர் ஆஃப் ஆல்னா அன்பாப்புலர்னா உங்களுக்கே தெரியும், மிகவும் வந்து அதிகமாக போராட்டம் வந்து செயல்படுத்த முடியாமல் போயிடுச்சு, அதிருப்தியை தந்ததுன்னு சொல்லலாம். த பார்ட்டிஷன் லெட் டு வைட் ஸ்ப்ரெட் ப்ரொடக்ட்ஸ் ஆல் அக்ராஸ் இந்தியா, ஸ்டார்டிங் எ நியூ பேஸ் ஆஃப் த இந்தியன் நேஷனல் மூவ்மெண்ட். ஸோ இது என்னன்னா இந்தியா முழுவதும் விரிவான போராட்டங்கள் பரவறதுக்கு இந்த பிரிவினை வகுத்தது. ஸோ இதன் மூலமா என்ன பண்ணாங்க, தேசிய இயக்கத்துக்கு ஒரு புதிய அத்தியாயத்தை உருவாக்கியது. ஸோ the idea of partition was devised to suppress the political activities against the British rule in Bengal by creating a Hindu-Muslim divide. ஸோ இந்த வங்க பிரிவினை மூலமா என்ன நடந்ததுன்னா, இந்துக்களுக்கும் முஸ்லிம்களுக்கும் ஒரு பிரிவினை ஏற்படுத்தியது ஒரு முக்கியமான இதுவா இருந்தது. ஸோ இது யார் செயல்படுத்தினாங்கன்னா, பிரிட்டிஷர்ஸ் மூலமா செயல்படுத்தினாங்க. பிரிட்டிஷர்ஸ் தான் செயல்படுத்தாங்க. டிவைட் அண்ட் ரூல் நம்ம படிச்சோம் இல்லையா. ஸோ அவங்க என்ன பண்ணாங்க, முதல்ல வந்து எல்லாரையும் என்ன பண்ணாங்க, எஜுகேட்டட் வரணும், அதுக்கப்புறம் வந்து இதுல வந்து சுப்ரியாரிட்டி இருக்கக்கூடாது, அப்புறம் வந்து இந்தியன்ஸ் அதிக பேருக்கு வந்து ப்ரமோஷன் கொடுத்தாங்க, இந்த மாதிரிலாம் செயல்படுத்தினாங்க இல்லையா. ஸோ லாஸ்ட்ல அவங்க என்ன பண்ணாங்க, டிவைட் அண்ட் ரூல்னு சொன்ன இல்லையா, அதுதான் டிவைட் அண்ட் ரூல்ன்றது இங்கே தான் ஃபாலோ பண்ணாங்க. ஸோ அதுதான் வந்து இந்து முஸ்லீம் டிவைட், இந்துக்களையும் முஸ்லீம்களையும் பிரிவிச்சு படிச்சாங்க. அதுதான் வங்க பிரிவினைக்கு முக்கியமா காரணமா இருந்தது. It was openly started that the objective of partition was to curtail Bengali influence and weaken the nationalist movement. ஸோ வங்காளர்களின் ஆதிக்கத்தை கட்டுப்படுத்துறதுக்கு தேசியவாத இயக்கம்னா பர்த் ஆஃப் நேஷனலிசம் சொன்னோம் இல்லையா. ஸோ இயக்கத்தை வலுவிழக்க செய்வதே வங்க பிரிவினைக்கு முக்கியமாக காரணமாக இருந்தது. By placing Bengal under two administrative units, Curzon and reduced the Bengali-speaking people to a linguistic minority in a divided Bengal, Curzon assured Muslims that the new province of East Bengal Muslims would enjoy unity which they never enjoyed since the days of the Mughals. அதாவது என்ன அர்த்தம்னா, வங்காளத்தை ரெண்டு வகையா பிரிச்சாங்க. அதை பிரிச்சு என்ன பண்ணாங்கன்னா, மொழி சிறுவன கர்சன் பிரபு என்ன பண்ணாருன்னா, சிறுபான்மையர் என்ற தகுதிக்கு கர்சன் பிரபு குறைச்சிட்டாரு. ஸோ முகலாயர்களுடைய ஆட்சி காலத்துல கூட அனுபவிக்காத ஒற்றுமைகளை கிழக்கு முஸ்லீம் இருக்காங்க இல்லையா. ஸோ கிழக்கு வங்காளத்துல இருக்க புதிய மாகாணத்தில் இருக்கவங்க அந்த கர்சன் பிரபு என்ன பண்ணாருன்னா, அவங்கள வந்து தூக்கி விட்டார். ஸோ இதனால என்னன்னா பிரிவினை ஏற்பட்டுச்சு. Instead of dividing the Bengali people along the religious line, partition united them. The growth of regional language newspapers played a role in building a sense of proud and Bengali identity. ஸோ மத அடிப்படையில் வங்காளத்தில் பிரிவினை ஏற்பட்டதுனால இதனால என்ன ஆச்சுன்னா, பிரிப்பதற்கு பல பேர் என்ன பண்றாங்க, ஒன்றிணைச்சு வங்காள அடையாளத்தை உணர்வு பெருமையுடன் வருவாக்க வட்டார மொழி பத்திரிகைகள் மூலமா அவங்க என்ன பண்ணாங்க, வளர்ச்சி பெறத்துக்கு யூஸ் பண்ணிக்கிட்டாங்க. நெக்ஸ்ட் வந்து ஆன்டி பார்ட்டிஷன் மூவ்மெண்ட் பிரிவினைக்கு எதிரான இயக்கம். With the failure of to handle the partition, moderate leaders were forced to rethink their strategy and look for new techniques of protest. அது மட்டும் இல்லாம சோ வங்க பிரிவினை தடுக்க தவறி மிதவாதிகள் இருந்தாங்களே, எக்ஸ்ட்ரீமிஸ்ட் தலைவர்கள், அவங்க எவ்வளவோ செயல்படுத்தினாங்க. சோ இந்த மாதிரி வந்து பிரிக்காம இருக்கிறதுக்கு எவ்வளவோ அவங்களுடைய விழிப்புணர்வு மக்களுக்கு கொடுத்தாங்க. பட் என்ன பண்ண, பிரிட்டிஷர்ஸ் வந்து கண்டிப்பா பிரிச்சாங்க. So the boycott of British goods was one such method. So boycottனா என்னன்னா, அவங்களுடைய பிரிட்டிஷ் பொருட்களை வாங்கக்கூடாது அப்படின்றத புறக்கணிக்கிறதுக்காக யூஸ் பண்ணதான் boycott movement. Okay, students. Now, the agenda of Swadeshi movement was still restricted to secure annulment of partition, and the moderates was very much against utilizing the campaign to start a full-fledged passive resistance. இது என்னன்னா, நெக்ஸ்ட் சுதேஷ் இயக்கத்திலோட கொள்கையில என்னன்னா, வங்கப்படி திரும்ப பெறணும், சோ வங்காளம் வந்து பிரிக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு மறைமுகமாக அவங்களுடைய எதிர்ப்பை பிரச்சாரம் பண்ண ஆரம்பிச்சாங்க. The militant nationalists, on the other hand, they were in favor of extending the movement beyond Bengal and to initiate to a full-scale mass struggle. ஸோ இதனால வங்க பிரிவினை பிரிக்க கூடாதுன்றதுக்காக நிறைய பேர் என்ன பண்ணாங்களா, பொதுமக்கள் எல்லாரும் போராட்டம் பண்ண ஆரம்பிச்சாங்க. The day Bengal was officially partitioned, ஸோ பெங்கால் வந்து என்ன பண்ணாங்கன்னா, பிரிட்டிஷர்ஸ் கண்டிப்பா பிரிச்சு ஆகணும், பெங்காலை வந்து பிரிச்சுட்டாங்க. ஸோ எப்பன்னா 16th October 1905, ரொம்ப இம்பார்ட்டன்ட் டே குறிச்சுக்கோங்க, was declared as a day of mourning. ஸோ mourningன்றது என்னன்னா,
அதிகாரப்பூர்வமாக என்ன பண்ணாங்க, பிரிவினை பிரிச்சாங்க. ஸோ அந்த நாளை தான் அவங்க என்னன்னாங்க, மார்னிங்னா துக்க நாளாக அறிவிக்கப்பட்டாங்க. ஏன்னா நிறைய வங்காளத்தை வந்து பிரிச்சதுனால. thousands of people took bath in the Ganga and marched on the streets of Calcutta singing band வந்தே மாதரம். ஸோ அவங்க என்ன பண்ணாங்க, ஆயிரக்கணக்கான மக்கள் கங்கை நதியில புனித நீராடி வந்தே மாதரம் பாடிக்கிட்டே பாடியபடி கல்கத்தா சாலைகளை அணிவகுத்து சென்றார்கள். நெக்ஸ்ட் வந்து பைஹாட் அண்ட் ஸ்வதேசி மூவ்மெண்ட் இன் பெங்கால் 1905 இருந்து 1911 வரைக்கும் நடந்துச்சு. ஸோ வங்காளத்தை பிரிச்சதுனால என்ன பண்ணாங்கன்னா, பைஹாட் பிரிட்டிஷர்ஸ் கூட்ஸை வாங்கக்கூடாது அப்படின்றதுக்கும், நெக்ஸ்ட் ஸ்வதேசி மூவ்மெண்ட் பெங்காலில் ஸ்டார்ட் பண்ணாங்க 1905ல 1911. ஸோ பைஹாட் அண்ட் ஸ்வதேசி வேர் ஆல்வேஸ் இன்டர்லிங்க் டு ஈச் அதர் அண்ட் பார்ட் ஆஃப் த வைடர் பிளான் டு மேக் இந்தியா செல்ஃப் சஃபிஷியன்ட். ஸோ என்னன்னா, இந்திய பிரிட்டிஷர்ஸோட பொருட்களை புறக்கணிக்கிறதுக்காகவும் சுதேசி இயக்கத்தை இந்தியாவில் தற்சார்பு அடைய செய்யணுன்றதுக்காகவும் ஒரு பகுதியான மக்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்து போராட ஆரம்பிச்சாங்க. ஸோ 4 major trends can be discerned during the Swadeshi movement in Bengal. 4 வகைத்துல அவங்க சுதேசியத்தினுடைய 4 முக்கிய போக்குகள் காணப்பட்டது. ஒன்று வந்து மாடரேட் ட்ரெண்ட். மாடரேட்னா மிதவாத போக்கு. மிதவாத போக்கு. நெக்ஸ்ட் கன்ஸ்ட்ரக்டிவ் சுதேசி. சுதேசி இயக்கம் ஒன்று ஸ்டார்ட் பண்ணாங்க. மிலிட்டன்ட் நேஷனலிசம், தேசிய தீவிரவாதம். ரெவல்யூஷனரி டெரரிசம். ரெவல்யூஷனரினா புரட்சிகர தேசியவாதம். ஸோ இதை பற்றி நம்ம பார்க்குறோம். ஃபர்ஸ்ட் ஒன் வந்து கன்ஸ்ட்ரக்டிவ் சுதேசி. கன்ஸ்ட்ரக்டிவ் சுதேசினா ஆக்கப்பூர்வ சுதேசி. ஸோ ஸ்வதேசி மூவ்மெண்ட் ஒன்று ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முக்கியமாக இருந்தது என்ன? The constructive program largely stressed upon self-help. It focused on building alternative institutions of self-governance that would operate free of British control. ஸோ அதாவது என்ன, ஆக்கப்பூர்வ திட்டங்கள் அனைத்தும் பெரும்பாலும் சுய உதவினா நம்மளுடைய செல்ஃப் மூலமாக தான் செயல்படுத்தணும் அப்படின்றதுக்காக தான் ஸ்வதேசி மூவ்மெண்ட் ஒன்று ஸ்டார்ட் பண்ணுது. ஸோ பிரிட்டிஷோட கண்ட்ரோல்ல இருந்து நம்ம வெளியே வரணும், பிரிட்டிஷ் வந்து சொல்றதை நம்ம செய்யக்கூடாது, அதுக்காக கொண்டு வரப்பட்டதா ஸ்வதேசி இயக்கம். ஸ்வதேசி ஸ்பாப்ஸ் sprung all over the place, selling textiles, handloom, soaps, earthenware, match and leather goods. அதாவது ஸ்வதேசி மூலமாக தயாரிக்கப்பட்ட துணிகள், கைத்தறி ஆடைகள், சோப்புகள், மண்பாண்டங்கள், தீப்பெட்டி, தோல் பொருட்கள், இது எல்லாமே ஸ்வதேசி மூவ்மெண்ட் கடைகள்ல விற்கப்பட்டுச்சு. ஸோ அதன் மூலமா என்ன பண்ண, நம்ம வாங்கி யூஸ் பண்ணணும். ஸ்வதேசினா நமக்கே தெரியும், நம்மளுடைய பொருட்களை இந்தியாவில் உற்பத்தி பண்ற பொருட்களை மட்டும்தான் நம்ம வாங்கணும். அதுதான் அதன் மூலமா செயல்படுறதா ஸ்வதேசி மூவ்மெண்ட். நெக்ஸ்ட் பாசிவ் ரெசிஸ்டன்ஸ். பாசிவ் ரெசிஸ்டன்ஸ்னா மறைமுகமா எதிர்ப்பு. பாசிவ்னா மறைமுகமான எதிர்ப்பு. So from 1906 the Swadeshi movement took a turn. Under this new direction the Swadeshi program included 4 points. So இவங்க என்ன பண்ணாங்க, ஸ்வதேசி மூவ்மெண்ட் 1906ல ஸ்டார்ட் பண்ணாங்க. ஒரு புதிய தேசத்துல சுதேசி இயக்கத்தை 4 அம்சங்களா கொண்டு வந்தாங்க. என்னன்னா, பைகாட் ஃபாரின் குட்ஸ். ஃபாரின் குட்ஸை நம்ம வாங்கக்கூடாது. பைகாட் கவர்மெண்ட் ஸ்கூல்ஸ். அந்த ஸ்கூல்ல, அதாவது பிரிட்டிஷ் ஏற்படுத்தின அந்த ஸ்கூல்ல சேரக்கூடாது. அண்ட் காலேஜஸ், கோர்ட்ஸ், titles and government services, development of Swadeshi industries, national schools, recourse to armed struggle in British repression went beyond the limits of endurance. So British government எதெல்லாம் ஸ்டார்ட் பண்ணி இருக்காங்களோ அதை நம்ம என்ன பண்ணக்கூடாது, அதுல போய் செய்யக்கூடாது அப்படின்றதுக்காக மறைமுகமாக எதிர்ப்பு தெரிவிச்சதுதான் பாசிவ் ரெசிஸ்டன்ஸ். நெக்ஸ்ட் வந்து மிலிட்டன்ட் நேஷனலிசம். மிலிட்டன்ட் நேஷனலிசம் தீவிர தேசியவாதம். ஸோ லாலா லஜபத் ராவ் பஞ்சாப், பாலா கங்காதர் திலக் ஆஃப் மகாராஷ்டிரா அண்ட் பிபின் சந்திர பால் ஆஃப் பெங்கால். ஸோ இவங்கெல்லாம் ப்ராமினன்ட் லீடர்ஸ் டியூரிங், அண்டர்லைன் பண்ணிக்கோங்கம்மா, இதெல்லாம் இம்பார்ட்டன்ட், யார் எந்த ஊர்ல இருந்து வந்தாங்க அப்படின்றதுக்கு. the prominent leaders during the Swadeshi period and were referred to as லால் வேர் டு லெவல். இதுதான் வந்து அவங்க லால் பால் பால் அப்படின்னு சொல்லி ஆரம்பிச்சாங்க. ஸோ லாலா லஜபத்துக்கு லால், பாலான்றதுக்கு பால், நெக்ஸ்ட் வந்து பிபின் சந்திர பால் இருக்கு இல்லையா, அதுதான் ஷார்ட் ஃபார்ம்ல லால் பால் பால். லால்னா லாலா லஜபத் ராய், பால்னா பாலா கங்காதர் திலக், பால்னா பிபின் சந்திர பால். ஸோ இவங்க 3 பேருமே ஸ்வதேசி பீரியட்ல ஸ்வதேச இயக்கத்துக்காக போராடினவங்க. பஞ்சாப், Bengal and Maharashtra emerged as the hotbed of militant nationalism during the Swadeshi movement. So Swadeshi movementல இவங்க தான் என்ன பண்ணாங்கன்னா, மகாராஷ்டிரா, வங்காளம் இங்க தான் வந்து அதிகப்படி, பஞ்சாப், இந்த 3 இடத்துல தான் வந்து அதிகப்படியான தீவிர தேசியவாதிகள் போராட ஆரம்பிச்சாங்க.
In South India, Tuticorin became the most important location of Swadeshi activity with the launch of Swadeshi Steam Navigation Company by V.O. Chidambaram. ஸோ இவரை தெரியும் உங்களுக்கு V.O. சிதம்பரம் யாருன்ட்டு ஸ்வதேசி ஸ்டீம் நேவிகேஷன் கப்பலை உருவாக்குனவர். ஸோ அந்த தூத்துக்குடியில் அவர் ஸ்டார்ட் பண்ணாரு. ஸோ இது மூலமாக வாவு சிதம்பரம் என்ன பண்ணாரு, கப்பல் நிறுவனத்தை கண்டிப்பாக ஸ்டார்ட் பண்ணணும். அதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய நமக்காக இந்தியாவிற்காக ஒரு கப்பல் தடம் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக போராடி ஒரு வாங்கினவர் தான் V.O. சிதம்பரம். இதெல்லாம் நீங்கள் சின்ன வயசுலேயே படிச்சிருப்பீங்க. நெக்ஸ்ட் வந்து ஸ்வராஜ் ஆர் பொலிட்டிக்கல். இவர் தான் லாலா பால் பால் இவங்க 3 பேரும் தான் ஸ்வதேசி மூமெண்ட்டுக்காக இருந்த முக்கியமான லீடர்ஸ். அதெல்லாம் இந்த பிக்சர் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் ஸ்வராஜ் ஆர் பொலிட்டிக்கல் இண்டிபெண்டன்ஸ். பொலிட்டிக்கல் இண்டிபெண்டன்ஸ் அதாவது என்ன சொல்றாங்கன்னா ஸ்வராஜ்னா சுயராஜ்யம் அல்லது அரசியல் சுதந்திரம். ஸ்வராஜ்னா சுயராஜ்யம், அரசியல் அல்லது அரசியல் தந்திரம், அரசியல் சுதந்திரம். One of the common goals of the extremist leader was to achieve Swaraj or self-rule. அதாவது சுயராஜ்யம் என்றது எதுக்காகனா சுயராஜ்யம் அல்லது தன்னாட்சி அடைவது, செல்ஃப் ரூல் இருக்கணும். நம்மளுடைய ஆட்சி நம்மளுடைய இந்தியாவில் நம்ம தான் ஆட்சி பண்ணணும் அப்படின்றதுக்காக தான் செல்ஃப் ரூல் சொல்றது. However, the leaders differed on the meaning of Swaraj. அதுக்கப்புறம் தான் என்னவா மாறுச்சுன்னா சுயராஜ்யம் அப்படின்ற வார்த்தை கொண்டு வரப்பட்டது. மெனி லீடர்ஸ் எல்லாம் வந்த பிறகு அதை வந்து செல்ஃப் ரூல்ன்றத ஸ்வராஜ் அப்படின்ட்டு கொண்டு வந்தாங்க. ஃபார் திலக், ஸ்வராஜ் வாஸ் த அட்டைன்மெண்ட் ஆஃப் கம்ப்ளீட் அட்டானமி ஆஃப் டோட்டல் ஃப்ரீடம் ஃபார் ஃபாரின் ரூல். அவர் திலக் என்ன சொல்றாருன்னா அதாவது நம்மளுடைய இந்தியாவில் சுயராஜ்யம் என்பது என்னன்னா முழுமையான தன்னாட்சி இருக்கணும் மற்றும் அதாவது பிரிட்டிஷர்ஸ் வந்து ரூல் பண்ணி நமக்கு இருக்கக்கூடாது. பிரிட்டிஷர்ஸ் என்ன பண்ணிடணும், வெளியே போயிடணும், நமக்கு விடுதலை கிடைக்கணும், இதுதான் நம்மளுடைய சுயராஜ்யம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னார். யாருன்னா திலக். ஸோ ரொம்ப இம்பார்ட்டன்ட், இந்த லைன் அண்டர்லைன் பண்ணிக்கோங்க, உங்களுக்கு 1 மார்க்ஸில் கேட்கறதுக்கு சான்சஸ் இருக்கு. நெக்ஸ்ட் ஹோம் ரூல் மூமெண்ட். ஹோம் ரூல் மூமெண்ட் யார் கொண்டு வந்தாங்கன்றது அன்னி பெசன்ட் கொண்டு வந்தாங்கன்றது நீங்க சின்ன வயசுலேயே படிச்சிருப்பீங்க. ஹோம் ரூல் மூமெண்ட்ன்றது என்னன்னா தன்னாட்சி இயக்கம் 1916 to 18 ஸ்டார்ட் பண்ணாங்க. இது வந்து இந்தியன் நேஷனல் மூவ்மெண்ட் வாஸ் ரிவீல்ட் அண்ட் ஆல்சோ ரிடிகுலைஸ்ட் டியூரிங் த ஹோம் ரூல் மூவ்மெண்ட் லெட் பை லோக்மானிய திலக் அண்ட் அன்னி பெசன்ட். இதை செயல்படுத்துறது யாருன்னா லோக்மானிய பாங்கலா கங்காதர திலக்கும் அன்னி பெசன்ட் அம்மையார். இவங்க 2 பேர் மூலமாக தான் தன்னாட்சி நிறுவனம் கொண்டு வரப்பட்டது, தன்னாட்சி இயக்கம் ஏற்படுத்தியது. சரி, யாருன்னு புரிஞ்சிங்களா ஹோம் ரூல் மூவ்மெண்ட்னா? நெக்ஸ்ட் வேர்ல்ட் வார்ஸ் ஃபர்ஸ்ட் and Indians participation in it was a background for the Home Rule League. So first world warல நமக்கே தெரியும் முதல் உலக போருக்கு இந்தியா அந்த போர்ல பங்கேற்றது தன்னாட்சி இயக்கத்துக்கான முடிவு இல்லாம ஹோம் ரூல் இயக்கம் மூலமாக அவங்க என்ன பண்ணாங்க, பின்னணியாக ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வார்ல பிரிட்டிஷர்ஸ்க்கு நம்ம என்ன பண்ணோம், ஹெல்ப் பண்ணி. ஏன்னா நம்ம வந்து அவங்களுக்கு கீழே அடிமைகளாக இருந்ததுனால அவங்களுக்காக நம்ம என்ன பண்ணோம்னா சண்டை போட்டோம் ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வார்ல. அதுதான் அவங்க சொல்லியிருக்காங்க, பின்னணியா இருந்தது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. When Britain declared war against Germany in 1914, the moderate and liberal leadership extended the support to the British cause. நம்ம ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வார்ல படிக்கும் போது சொல்லியிருப்பேன் 1914ல ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வார் நடைபெற்றது. அது ஜெர்மனி வந்து வந்து ஃபைட் பண்ணலாம்னு சொன்ன உடனே அதுக்கு பிரிட்டிஷர்ஸ், அதாவது நம்ம பிரிட்டிஷர்ஸ் என்ன பண்ணாங்கன்னா நம்மளுடைய இந்தியன்ஸையும் அதில் சேர்த்துக்கிட்டாங்க. ஸோ இந்த விஷயம் வந்து அந்த அப்போ இருந்த காங்கிரஸ் மட்ராஸ் மகஜன சபாக்கு தெரிஞ்ச பிறகு இவங்க பிரிட்டிஷர்ஸ் என்ன பண்ணாங்க, எங்களுக்கு சொல்லாமே, இந்தியன்ஸ் சொல்லாமே நீங்க அதுக்குள்ள ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வார்க்கு எங்களுடைய மக்களை சேர்த்துட்டீங்கன்னு சொல்லிட்டு அப்போ வந்து ரிசைன் பண்ணாங்க. அப்படின்றதுலாம் ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வார் லெசன்ல நடத்திருப்பாங்க. ஸோ அதை தான் இங்க சொல்லியிருக்குது. So it was hoped that in turn the British government would give self-government after the war. So British government என்ன பண்ணாங்கன்னா உடனே செல்ஃப் கவர்மெண்ட் தங்களுடைய அவங்க என்ன சொல்றாங்களோ அதை தான் நம்ம என்ன பண்ணி ஆகணும், கேட்டாகணும் அப்படின்ற ஒரு அரசை கொண்டு வந்தாங்க. ஸோ இந்தியன் ட்ரூப்ஸ் were sent to several theaters of world war. ஸோ உடனே என்ன பண்ணாங்க, ஆஃப்டர் த வேர்ல்டு வார்க்கு அப்புறம் இந்தியா ஃபுல்லாவே அவங்க கேப்சர் பண்ணிட்டாங்க. பட் த பிரிட்டிஷ் அட்மினிஸ்ட்ரேஷன் remained non-committed of such goals. What was their British betrayal to the Indian cause of self-government led to a fresh call for a mass movement to pursue the British government. ஸோ இது வந்து பெரிய பெரிய அளவில் என்னாச்சுன்னா செயல்படுத்த ஆரம்பிச்சாங்க. இதன் மூலமா என்ன நடந்ததுன்னா பிரிட்டிஷர்ஸ் வந்து என்ன பண்ண ஆரம்பிச்சாங்க, இங்க இருந்த
இந்தியன்ஸை இந்தியனை வந்து ஏமாத்த ஆரம்பிச்சாங்க. ஸோ இது தன்னாட்சிக்கு வழிவகுத்தது காரணம் இல்லாம அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா என்ன ஆச்சுன்னா ஆங்கில அரசுக்கு ஒரு நெருக்கடி ஏற்பட்டுச்சு. ஸோ அப்பதான் வந்து என்ன பண்ணாங்க, கிரேட் ரிபெல்லியன் ஏற்பட்டுச்சு. ஸோ பிரிட்டிஷர்ஸ் உடனே என்ன பண்ணாங்க, ஸோ இந்த மாதிரி வருதுன்னா நம்ம என்ன பண்ணி ஆகணும், கொஞ்சம் அவங்களுக்கு விட்டு கொடுத்து போகணுன்றதுக்காக தான் நமக்கு விட்டு கொடுக்குற மாதிரி விட்டு கொடுத்து என்ன பண்ணிட்டாங்க, விட்டு கொடுத்து அதோட சேர்த்து என்ன பண்ணிட்டாங்க, டிவைட் அண்ட் ரூலை அவங்க ஃபாலோ பண்ணிட்டாங்க. நெக்ஸ்ட் வந்து அப்ஜெக்டிவ்ஸ் ஆஃப் த ஹோம் ரூல் மூவ்மெண்ட், அவங்களுடைய தன்னாட்சி இயக்கத்தோட குறிக்கோள் பாரு. டு அட்டைன் செல்ஃப் கவர்மெண்ட் வித்தின் த பிரிட்டிஷ் எம்பையர் பை யூசிங் கான்ஸ்டிடியூஷனல் மீன்ஸ், அரசமைப்பு வழிகளை பயன்படுத்தி பிரிட்டிஷ் பேரரசுக்குள்ள தன்னாட்சி அடையணும். To obtain the status of dominion, a political position accorded later Australia, Canada, South Africa and New Zealand. தன்னாட்சி பற்றிய எந்த தகுதி அடைவது ஆஸ்திரேலியா, கனடா, தென்னாப்பிரிக்கா மற்றும் நியூசிலாந்து ஆகியவற்றுக்கு பின்னர் இந்த அரசாட்சி சாராத நிலை வழங்கப்பட்டது. To use non-violent constitutional methods to achieve goals. ஸோ அவர்களுடைய இலக்குகள் அடையிறதுக்கு வன்முறை இல்லாம அரசியல் சாசன வழிமுறைகளை கையாளணும். ஸோ இதுதான் வந்து ஹோம் ரூல் விமோசனத்தோட ஒப்பந்தம், அப்ஜெக்டிவ்ஸ், குறிக்கோள்கள். நெக்ஸ்ட் லக்னோ பேக்ட். லக்னோ பேக்ட் 1916 நடந்தது. லக்னோ ஒப்பந்தம் சொல்லுவாங்க. The overall movement and the subsequent reunion moderate and the militant nationalists opened the possibility of fresh talks with the Muslims. ஸோ லக்னோ ஒப்பந்தம் செயல்படுத்தினாங்க. தன்னாட்சி இயக்கமும் அதனடுத்து மித தேசியவாதிகளும் தீவிர தேசியவாதிகளும் எல்லாம் ஒன்று சேர்ந்து முஸ்லிம்களுக்கு புதிய பேச்சுக்கான ஒரு புதிய கூறு, ஒரு முஸ்லீமை வந்து பிரிக்கக்கூடாது, இருக்கணும், அவங்களும் நம்மளுடைய இதில் இருக்கணும் அப்படின்னு லக்னோல ஒரு ஒப்பந்தம் போட்டாங்க. இது வந்து லக்னோ பேக்ட், லக்னோல போட்டதுனால இது லக்னோ பேக்ட். ஓகேவா ஸ்டூடெண்ட்ஸ்? ஓகே, நெக்ஸ்ட் பார். அண்டர் த லக்னோ பேக்ட் 1960 the Congress and the Muslim League agreed that there should be self government in India as soon as possible. அதுல என்ன சொல்லியிருக்காங்கன்னா, லக்னோ ஒப்பந்தத்துல காங்கிரஸ் கட்சியும் முஸ்லீமுக்கும் இந்தியாவில் விரைவில் தன்னாட்சி வேண்டும் என்பதை ஏற்றுக்கொண்டது. ஸோ பிரிட்டிஷர்ஸ் என்ன பண்ணாங்க, ஓகே நாங்கள் வந்து இந்தியாவுக்கும் காங்கிரஸுக்கும் முஸ்லீமுக்கும் ஒரு தன்னாட்சி செல்ஃப் கவர்மெண்ட் கொடுக்குறோம் அப்படின்னு ஏற்றுக்கொண்டாங்க. ஓகேவா ஸ்டூடெண்ட்ஸ்? நெக்ஸ்ட், இன் turn the Congress leadership accepted the concept of separate electorate for Muslims. அது மட்டும் இல்லாமல் அந்த முஸ்லீம் பேக்ட், அந்த லக்னோ பேக்ட்ல என்ன சொல்லியிருக்காங்கன்னா, முஸ்லிம்களுக்கு தனி தொகுதி வழங்கி அதன் மூலமா எலெக்ஷன் வச்சு அவங்க ஜெயிக்கிறதுக்கும் நாங்க சைன் பண்றோம் அப்படின்னு லக்னோ பேக்ட்ல சைன் பண்ணாங்க. நெக்ஸ்ட், பிரிட்டிஷ் ரெஸ்பான்ஸ். பிரிட்டிஷோட பதில் நடவடிக்கை. As the demand for Swaraj was raised by Tilak omnipresent with a gain popularity, the British used the same old ploy to isolate the leaders of repressing their activities. ஸோ என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இப்போ நம்ம அவங்களுடைய கோரிக்கைகளை சொன்ன உடனே பிரிட்டிஷர்ஸ் அவங்களுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணியிருக்காங்க. என்னன்னா, தன்னாட்சி இயக்கமும் அதனடுத்து மிதிய தேசியவாதிகள், தீவிர தேசியவாதிகள்லாம் சேர்ந்தாங்க இல்லையா? ஸோ இவங்களுடைய கோரிக்கைகளை அவங்க என்ன பண்ணாங்க, பிரிட்டிஷர்ஸ் ஏற்றுக்கிட்டாங்க. ஸோ தனிமைப்படுத்தி, அதாவது அவங்களுக்கு வந்து முஸ்லிம்ஸ்க்கு வந்து ஒரு தனி தொகுதி கொடுக்குறோம், இதெல்லாம் வந்து ஓகேன்னு சொல்லிட்டாங்க. In 1919 the British government announced the Montagu-Chelmsford reforms, அண்டர்லைன் பண்ணிக்கும், which promised the gradual progress of India towards self-government. 1919ல மான்டேகு-சேம்ஸ்போர்ட் சீர்திருத்தம் ஒன்று ஆங்கிலேய அரசு அறிவித்தது. இதுல என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்தியா தன்னாட்சி நோக்கி படிப்படியா முன்னேற உறுதி கூறப்பட்டது. ஸோ நம்ம என்ன பண்ணலாம், நம்மளுடைய கவர்மெண்ட்டை நம்மளே செயல்படுத்துறதுக்கான ஒரு உறுதி கொடுக்கப்பட்டது. This caused deep disappointment to Indian nationalists. அதாவது என்னன்னா, இந்திய தேசியவாதிகளுக்கு இடையே ஒரு மிகப்பெரிய ஏமாற்றத்தை ஏற்படுத்துச்சு. என்னன்னா, இங்க கொடுத்திருக்காங்க பாரு. India in a further below, the government enacted what was called the Rowlatt Act, which was provided for arbitrary arrest and strict punishment. ஸோ முதல்ல என்ன பண்ணாங்க, ஸோ உங்களுடைய கோரிக்கைகள்லாம் ஏற்கப்பட்டு மான்டேகு-சேம்ஸ்போர்ட் சீர்திருத்தத்தின் மூலமாக உங்களுக்கு செல்ஃப் கவர்மெண்ட் கொடுக்குறோம்னு சொல்லிட்டு அவங்க கொடுத்துட்டாங்க. ஸோ இது என்ன பண்ணாங்கன்னா, லாஸ்ட்ல இந்தியாவில் இருக்க மக்களை ஏமாற்றம் பண்ணிட்டாங்க. என்னன்னா, இந்திய தேசியவாதிகள் என்ன ஏமாற்றம் பண்ணாங்கன்னா, ஒரு பேரிடையா ஒரு தன்னாட்சி கைது, அதாவது ரவுலட் ஆக்ட்னு கொண்டு வந்தாங்க. இதுல என்னன்னா, மக்கள் எதனா தவறு செய்தாங்கன்னா அவங்க கடுமையான தண்டனைகளை கொடுத்து அந்த ரவுலட் சட்டத்தின் மூலமா என்ன பண்ணாங்க, அவங்களுடைய கோவத்தெல்லாம் காட்ட ஆரம்பிச்சாங்க. ஸோ இது வந்து என்னன்னா, இந்திய தேசியவாதிகளுக்கு ரொம்ப என்ன ஆயிடுச்சு, மிகப்பெரிய ஏமாற்றத்தை அளிச்சது. ஓகேவா ஸ்டூடெண்ட்ஸ்? இந்த லெசன் இதோட முடியுது. இந்த வீடியோஸை பாருங்க. வீடியோஸை பார்த்துட்டு லெசனை படிச்சு பார்த்துட்டு கீழே கொடுக்குற கொஸ்டின் ஆன்சருக்கு டெஸ்ட் எழுதி அனுப்பிச்சு வைங்க. ஓகேவா ஸ்டூடெண்ட்ஸ்? தேங்க்யூ.